வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு பூமாஸ் ஃபெதர்ஸ். பேர் சொன்ன உடனே எச்சில் ஊறணும் அப்படின்னா ஊறுகாய்ன்னு சொன்னால் போதும். ஆனால் மாங்காய் ஊறுகாய்னா ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? நம்ம ட்ரெடிஷ்னலாக ரெடி பண்ணுற அந்த பிக்கிள் கொஞ்சம் லேட் ஆகும், லேட் ப்ராசஸாக இருக்கும். ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் 5 மினிட்ஸ்லேயும் இந்த ஊறுகாய் ரெடி பண்ணிக்கலாம். பொதுவாக கல்யாண பந்தியில் வைக்கிற ஊறுகாயெல்லாமும் இந்த மெத்தடில் தான் அவங்க ரெடி பண்ணிப்பாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிளிமூங்கு மாங்காய் பார்த்து எடுத்துக்கோங்க. அது நல்லா புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஊறுகாய் வெரைட்டிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். அடுத்து நம்மளுக்கு ஒரு வேலையில் மிக்சிங் மட்டும்தான். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாங்காவோட வெயிட் 400 கிராம் இருந்துச்சு. இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறமா கப்பில் அளந்து பார்க்குறப்போ 250 ml கப்பில் 2 கப் இருந்துச்சு. 2 கப் கட் பண்ணி வச்சிருந்த மாங்காய்க்கு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கரெக்டான அளவாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் கடாயில் சேர்த்து சிம்மில் வச்சேவும் நல்லா இதை பொரிச்சுக்கோங்க. டபன்னு பொரியும். பொரிஞ்சோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். கடுகும் நல்லா வெடிச்சிருக்கு, வெந்தயமும் நல்லா செவந்து வந்திருக்கு. இனி இதை ஆறவும் ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம். ரொம்ப பவுடராக ஆக்கிடக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். இப்போது 120 ml நல்லெண்ணெயை இதே கடாயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனிமேல் செய்கிற எந்த ப்ராசஸும் ஸ்டவ் ஆனில் இருக்க தேவையில்லை. இனி இந்த சூடான எண்ணெயிலேயும் 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் நிரம்ப மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நிரம்ப உப்பு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெந்தயம் கடுகு பவுடர், அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய், இது எல்லாத்தையும் சூடாக இருக்க போய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இனி நல்லா க்ளீனாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரை கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. நம்ம சூடான எண்ணெயில் மாங்காயை போட்டதுனால இது அந்த எண்ணெயிலேயும் அந்த ஹீட்லேயே நல்லா குக் ஆகிடும். ஸோ மறுநாள் சாப்பிட்றப்போ நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். இதை உடனே கூட பரிமாறலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் புளிப்பு சுவை அதிகமாக இறங்கியிருக்காது இல்லையா? அதனால் இந்த குவான்டிட்டிக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்துட்டு பரிமாறுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் நம்ம பூண்டோ கருவேப்பிலையோ எதுவுமே சேர்த்துக்கல. அதனால் இது நிறைய நாளுக்கு வரும். இதை நீங்கள் 6 மந்த் வரைக்கும் கூடயும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியில் வைக்க போகிறீங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸாவது சன்லைட்டில் வச்சு எடுத்துக்கோங்க. இதில் முழுக்க ஆயில் மட்டும்தான் ப்ரிசர்வேட்டிவ். அதனால் கொஞ்சம் கூடுதலாக ஆயில் சேர்த்து செய்யுங்க. அதுதான் ஊறுகாய்க்கும் அடித்தளமான ஒன்று. வெயிலில் வச்சு எடுத்துக்க போகிறவங்களுக்கு ஒரு டிப் என்னென்னா, இந்த மாதிரி நல்லா ஏர் டைட்டாக இருக்கணும் அந்த மூடி. நம்ம கவிழ்க்கிறப்ப கூடயும் அந்த ஆயில் வெளியில் வரக்கூடாது. அந்த மணிக்கு இருக்க அந்த கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. இனி இதை வெயிலில் போயிட்டு தலைகீழாக கவிழ்த்து ஒரு 1 hour வச்சுடுங்க. மறுபடியும் நேராக நிமித்தி ஒரு 1 hour வச்சுடுங்க. இந்த மாதிரி வச்சு நம்ம எடுத்துக்கிறப்போ நல்லா ஆயில் எல்லா இடத்துலையும் பட்டு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை வெயிலில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய ஸ்பூன் ட்ரையாக இருக்கணும். ட்ரையாக இருக்கிறப்போ நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபங்கஸ் எதுவும் வராமல் நம்ம இதிலேருந்து காப்பாற்றிக்கலாம். இது தயிர் சாதம், ரசம் சாதம், எல்லா சாப்பாடு வெரைட்டிஸ்க்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாதம் மட்டும் வடிச்சிட்டு கூட நம்ம இதை சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்ல ஆளை கிளிக் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. எப்போதும் பூமாஸ் ஃபெதர்ஸோட கனெக்டடாகவே இருங்க. தேங்க்யூ.